நமது இந்த புலர் அமைப்பினுடைய அங்கத்தவர்கள், அவருடைய பெற்றோர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள், இந்த விசேட சேவைக்குரியவர்களை அன்பாக கவனிக்கின்ற இந்த நிர்வாகிகள் அனைவரையும் வருக என வரவேற்று முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றலை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த மங்கள விளக்கேற்றலை நமது நிகழ்வுடைய விருதுகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது இயற்கையின் ரசிகர் திரு ரவிசங்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். திரு ரவிசங்கர் ஐயா அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்கு திரு சிவராஜ் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். திரு சிவராஜ் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிவரூபன் அமர்த்தி ஊட்டுவதல் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். திரு சிவரூபன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு ஜீவானந்த அமர்த்தி ஊட்டுவதல் சமூக சேவை அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அமைப்பினுடைய போஷகர் சார்பிலே எமது சிறைச்சாலை அத்தியட்சகர் இந்திரகுமாரன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து நமது பிரதேச கிராம உத்தியோகத்தர் திரு ராஜ்கண்ணா அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். இந்த புலர் அமைப்பை புலர காரணமாக இருக்கின்ற எமது ஸ்தாபகர் திரு சிவரஞ்சன் தேவகுமாரன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். அவரோடு உதவியாக நமது மண்டலத்தினுடைய தலைவர் அந்த இணைந்த விளக்கை ஏற்றி இந்த நிகழ்வு மங்கள விளக்கோடு ஆரம்பித்து தொடர்ந்து மங்கள விளக்கத்தில் நடைபெற அகவணக்கம் நடந்தது. ஒரு நிமிடம் அகவணக்கத்துடன் நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நன்றி. இன்றைய விசாரணை நிகழ்வில் நாம் பல விருதுகளை அழைத்திருந்தோம். அந்த வகையில் இந்த நிகழ்வை
வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுறங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வினை வரவேற்புடைய வளங்களுக்காக நிகழ்வு தொடர்ச்சியாக தேவாரம் இசைப்பதற்காக நமது புலர் அமைப்பினுடைய அங்கத்தவரை அறிந்திருக்கிறேன். மிக சிறப்பான முறையிலே திருவாரூர் செய்த செல்வி யோகிகா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுடைய வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக நமது புலர் அமைப்பினுடைய தலைவர் அதிபர் யார் நராணி சரஸ்வதி மகா வித்யாலய அதிபர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மிகுந்த மதிப்பும் மகிழ்ச்சியும் கொண்டுள்ள மிகுந்த மகிழ்ச்சியும் மதிப்பு கொண்டுள்ள இந்த தருணத்தில் இன்று நாங்கள் இங்கு ஒருங்கிணைந்திருக்கின்றோம். உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளின் பங்களிப்பை வரவேற்று கொண்டாடுவதற்கான சிறப்பு நாளாக சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாள் அமைந்துள்ளது. இந்த நல்ல காரண நிகழ்வின் தொடக்கமாக உங்கள் எல்லோரையும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வரவேற்கின்றேன். உங்கள் ஆற்றல்களும் சாதனைகளும் உலகிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதத்தில் நிகழ்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லின் பின்னால் இருக்கும் ஆற்றலும் செயல்திறன் கொண்டவர்களை இன்று நம்மால் கொண்டாட முடிவதை பெருமையாக இருக்கின்றது. இங்கே வருகை தந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் அவர்களை பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் அழைத்து வந்துள்ள பெற்றோர்களையும் அவர்களது உறவினர்களையும் முதற்கண் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்நிகழ்விலே விருந்தினர்களாக வருகை தந்துள்ள வருகை தர இருக்கின்ற திரு போனா பாகீசன் செயலாளர், மகளிர் விவகாரம், உணர்வாளர்கள், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வளங்களும் விநியோகம் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிக அமைச்சு வடமாகாண சபை மற்றும் வர இருக்கின்ற பேராசிரியர் டாக்டர் ஆர் பிரேந்திரகுமாரன், மருத்துவ பீடாதிபதி யாழ் பல்கலைக்கழகம் அவர்களையும், திருமதி அவிதா உதயகுமார் பிரதேச செயலாளர், வலிமேற்கு பிரதேச செயலாளர் சங்கமாக இன்று அவர் வருகை தர முடியாத சூழ்நிலையில் தனக்கு பதிலாக திரு என் சிவரூபன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் விசேட தேவையுடையவர் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர்களையும் மற்றும் திரு பாலகுமன் பிரதேச சபை செயலாளர் வலிமேற்கு சொல்கிறார் அவர்களையும் மற்றும் திரு கோகுலராஜன் உபாதியர் கட்டி இந்து கல்லூரி அவர்களையும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ள திருமதி சிவராஜா சூனதேவி NIST கல்வி நிறுவன நிர்வாகிகள் அவர்களையும், திரு சுகந்தன் பல்மேரா ரிசோர்ட் நிறுவனர் அவர்களையும் மற்றும் ரவிசங்கர்
இயற்கை பணியாளர் அவர்களையும் திரு கிருஷ்ணகுமாரன் கிரி தாதிய உத்தியோகத்தர் வருகின்ற அவர்களையும் இந்நிகழ்வுக்கு அன்புடன் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இங்கு வருகை தந்துள்ள கிராம சேவர்கள், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், எமது குல அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையிலே எமது புலர் அமைப்பினுடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற யாழ் அராலி இந்து அதிபர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளின் வரிசையில் விருந்தினர் உரை இடம்பெற உள்ளது. அந்த வகையிலே இப்பொழுது இன்றைய நிகழ்வில் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சிவராஜா அவர்களை நமது புலர் அமைப்பினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் அவருடைய கருத்துக்களை ஒரு சிறு கருத்துக்களை வெளியிடுமாறு நம்முடன் கேட்டுக்கொள்வோம். இந்த வேளையிலே இங்கே வருகை கொண்டிருக்கின்ற எமது பட்டி இந்து கல்லூரியினுடைய பிரதி அதிபர் திரு கோகுலராயன் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடைய உணர்வையும் ஸ்பெஷல் தேவையாளர்களை கையாண்டு உலகத்தினுடைய பெற்றோர்களோ உலகினுடைய சிறப்புகள் அவர்களை நன்கு அறிவியல் என்னுடைய மகள் கண் தெரியாதவர்களுக்காக ஒரு கல்வி செய்வது முதலில் அமெரிக்காவில் பல பாகங்கள் சென்று அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறியும் போது அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் வந்தோம். இப்படியாக ஒரு நிகழ்வு கலந்து கொள்வதற்கு வாய்ப்புள்ள அசோக்குடைய பார்க்கும்போது தோமஸ் அல்வா எடிசனை முதலாக நிறைவு விரும்புகிறேன். அவர்தான் எங்களுக்கு இந்த லைட் பல்பை கண்டுபிடித்து தந்தவர். அவர் அப்படி கண்டுபிடித்தவர் அவர் ஒரு ஸ்பெஷல் அவர்களாக தான் இருந்தார். அவர் கோழிக்கு முட்டை வைப்பது ஹெல்ப் பண்ணுவதற்காக முட்டை வைக்கப்பட்ட கூட்டுக்குள் காணொலியிலிருந்து அடைவு பார்த்தவர். அதே போல பிள்ளைக்கு குட்டிக்கு தனித்தனிய வாடி செய்தவர். அப்படி கடினமான இடையூறுகளை அவர் சின்ன வயதில் எதிர்கொண்டவர். அவர் பிற்காலத்தில் ஒரு பெரிய மாடல் விஞ்ஞானியாக கலந்தவர். இங்குள்ளவர்களுடைய ஆற்றல்களை நாங்கள் குறைய விடக்கூடாது. அவர்களுக்கு அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற எல்லாரும் உறவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை தனது கருத்துக்களை தெரிவித்த திரு சிவராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எமது நிகழ்வின் புரட்சியாக எமது அமைப்பினுடைய நிர்வாகியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கிராம உத்தியோகர் திரு சிவருவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நமது அமைப்பு தொடர்பாக கருத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய நெருங்கிய உறவுகள் தான் இந்த நிதியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரோமான் என்ற நெறியோரெல்லாம் நிதி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கனவு இந்த அனாதரவாக இருக்கின்ற இந்த விசேடர்களுக்கு ஒரு இல்லம் அமைக்க வேண்டும். அந்த எல்லா வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் சுதந்திரமாக அந்த இடத்தில் வசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு பாரிய கனவாக இருக்கின்றது. அந்த கனவும் நிறைவேறும் என்ற அவருடைய திட்டம் பெரிய அளவில் இருக்கின்றது. அதற்கு பாரிய அளவு நிதி தேவை, நிலம் தேவை, ரெண்டுக்கும் அவர் போராடி கொண்டுதான் இருக்கின்றார். எனவே அந்த திட்டம் பெற்றுக்கொள்ளுமானால் நீங்கள் பெற்றோர் சில நேரங்களில் யோசிப்பீர்கள், சில பிள்ளைகள் தங்களுக்கு பிறகு யார் கவனிப்பதற்கு யார் இருக்கிறாரோ என்ற நிலப்பாடுடைய பிள்ளைகளும் இருக்கிறீர்கள். ஆனால் அதற்காகத்தான் அவர்கள் இல்லம் அமைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த இல்லமும் கூடிய வரையில் ஏனைய இடங்களில் இல்லாத அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு இல்லத்தை அமைப்பதற்கு தயாராகிறார். எனவே அந்த இல்லம் அமைக்கும் செயற்பாடும் எதிர்காலத்தில் கைகூட வேண்டும் என எல்லாம் உள்ள ஆண்டுகளை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். எனவே இந்த அமைப்பின் பதிவுகள் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலைந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சீரான பதிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு வந்து ரிலேஷன் உத்தியோகர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த அமைப்பை பதிந்து சட்ட ரீதியான ஒரு அமைப்பாக எதிர்காலத்தில் நிதி நடவடிக்கைகளை சரியான முறையில் கையாளுவதற்கு ஏற்ற வகையில் இந்த அமைப்புக்குரிய பதிவு நடவடிக்கைக்கு உள்ள விசேட உத்தியோகர்கள், ஏனைய சமூக அபிவிருத்தி உத்தியோகர்கள் இதற்கு எங்களை வழிகாட்டி அடுத்த எங்களோட 5வது ஆண்டு நிறைவுகளாக நாங்கள் ஒரு சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக நாங்கள் இயக்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக மீண்டும் மீண்டும் வெளிநாடு வழக்கறிஞர்களை கோரிக்கைக்கிறோம். இந்த அமைப்பு அனைத்து கல்விக்குளம் சார்ந்த, சட்டத்துறை சார்ந்த, கிராம மட்ட உத்தியோகர்கள் சார்ந்த ஒரு நிர்வாக ரீதியாக இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நம்பிக்கையுடைய அமைப்பாக இருக்கும். எனவே நீங்களும் கைவிட்ட இந்த அமைப்பின் மூலமாக இளைஞர்களுக்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க கூறி சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. புலர் அமைப்பினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கருத்து வைத்த எமது புலர் அமைப்பினுடைய நிர்வாகி கிராம உத்தியோகர் திரு சிவருவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தொடர்ந்து எமது பிரதேச செயலர் சார்பாக வந்து இங்கே நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ஜீவானந்தம் அபிவிருத்தி உத்தியோகர் சமூக அவர்களை வருகை தந்து சில வார்த்தைகள் கூறுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளினுடைய கதாநாயகர்களாக வீற்றிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வினை சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வின் தலைவர்களே, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக தங்களுடைய சிலுவையினை வழங்க வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே, ஏனைய உத்தியோகர்களே, நலன் விரும்பிகளே, அன்பான பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்கள், பணிவான வணக்கங்கள். காலம் எங்களுக்கு சில கடமைகளை தந்திருக்கின்றது. அந்த கடமைகள் தாற்பறையமிக்கதாக மிகச்சிறந்த உன்னத சேவையை வழங்குவதற்காக எங்களுக்கு சில கடமைகளை தந்திருக்கின்றது. அந்த வரிசையிலே தான் இந்த நாளும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நாளாக இருக்கின்றது. இறைவனால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடமை என்னவோ அந்த கடமையை இந்த சமூகத்திற்காக நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யாராலும் செய்ய முடியாத அளப்பரிய கைங்கரியத்தை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றான். நிறைய பெற்றோர்கள், நிறைய உள்ளங்கள் நான் கண்கூடாக தியானித்திருக்கின்றேன். கடவுள் எனக்கு இப்படி ஒரு குழந்தையை தந்துவிட்டானே, நான் என்ன செய்வது என்று. இல்லை, உங்களால் மாத்திரம்தான் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை வழங்க முடியும் என இறைவன் எப்பொழுதோ முடிவு செய்து விட்டான்.
அந்த அடிப்படையில் தான் இந்த குழந்தைகள் உங்கள் கைகளில் தந்துவிடப்பட்டிருக்கின்றது. இந்த குழந்தைகளை கையாண்டு அவர்களுக்கான தேவைகளை எல்லாம் நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. அந்த பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்ற அதே வேளை உங்களால் மாத்திரம்தான் அந்த பொறுப்பை நிறைவாக செய்து கொள்ள முடியும் என்று இறைவன் எண்ணி இருக்கின்றான். அந்த கைங்கரியத்தை இந்த மண்ணுலகத்தில் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த கைங்கரியத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை சார்ந்து இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய பெற்றோர்களை, மனிதர்களை இந்த உலர் அமைப்பினுடைய இந்த உறவுகள் தந்திருக்கின்றான் இறைவன். இவர்களை நாங்கள் ஏணிப்படிகளாக பயன்படுத்திக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைமை. நாங்கள் நிறைய இந்த சமூகத்திலே பார்க்கின்றோம், ஏதோ உதவி தருகின்றார்கள், அந்த உதவியை மட்டும் பெற்றுவிட்டால் போதும் என்று சொல்லி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ உதவியை பெற்று எங்களுடைய இந்த நாளை ஏதோ கடந்து விட்டால் போதும் என்று இல்லை. இதை சார்ந்து நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த எதிர்காலத்தில் இந்த பிள்ளை என்னவாக இதை பெறப்போகின்றது? ஏதோ ஒரு திறமை அந்த குழந்தைகளிடத்திலே இருக்கின்றது. அதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கின்றது. ஏதோ ஒரு திறமை உங்களிடத்திலே அந்த பிள்ளைகளிடத்திலே இருக்கின்றது. அதை சரியான முறையிலே கண்டறியுங்கள். ஏனென்றால் மிகச்சிறந்த மிருதங்க வித்துவான்கள் இவ்வாறு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள். இசையிலே மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட சாதனைகளை புரிந்தவர்களாக இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். நான் கண்கூடாக அவதானித்திருக்கிறேன். தெல்லுப்பிள்ளையிலே இருக்கின்றார்கள், மானிப்பாயிலே இருக்கின்றார்கள். இந்த கண்டறியாதவர்கள், மனதால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இசையிலே கைதேர்ந்தவர்களாக, மிருதங்க வித்துவான்களாக இருக்கின்றார்கள், பேச்சு திறமை இருக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் கண்காணித்து அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, அவர்களிடத்திலே என்ன திறமை இருக்கின்றது என்று நாங்கள் கண்டறிந்து அவர்களை வழிப்படுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை உரிமையான வாழ்க்கையாக அமையும். அந்த உரிமையான வாழ்க்கைக்கு வலி சேர்ப்பதற்காக இத்தகைய உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இதனுடன் சேர்ந்து கைகொடுத்து பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்தில் இன்னும் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகின்றேன். எங்களுடைய சண்டிப்பாய் பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டு சிறப்பு குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பினை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். மிகச்சிறந்த மனிதர்களுக்கான சகல வசதிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நான் நினைக்கிறேன் வட்டியந்து கல்லூரி, விடுவியந்தி கல்லூரி, ஆனப்படையான அமெரிக்க மிஷன் பாடசாலை, இந்த பாடசாலைகளிலே இவர்களுக்கான யூனிட் ஒன்று, ஒரு பகுதி ஒன்று இயங்கி வருகின்றது. அதிலும் குறிப்பாக சில மாணவர்கள் அந்த எங்களுடைய அமைப்பிலே பதிவு செய்யப்பட்டு இவர்களுக்கான உதவிகள் வந்து மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்று வருகின்றது. அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் முகமாக பல்வேறுபட்ட சிந்தனைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம், யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அது கைகூடவில்லை. கைகூடுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக ஒளிரும். ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு கடமையை, ஏதோ ஒரு பொறுப்பினை, ஏதோ ஒரு கைங்கரியத்தை இறைவன் எங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றான். அந்த பொறுப்பை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இறைவனுக்கு உண்டு. ஆகவே இந்த சேவையை நாங்கள் மிகச்சிறந்த முறையிலே செய்து இந்த சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அவர்களுக்கு அந்த கட்டியெழுப்பக்கூடிய அந்த நபர்களுக்கு இவ்வாறான அமைப்புகள் உதவியாக இருக்கும், வலிச்சேர்ப்பதாக இருக்கும் என்று கூறி இந்த பணி மேலும் தொடர வேண்டும் என வாழ்த்தி விடுபெறுகிறேன். நன்றி. இங்கே வருகிறது வந்து மிகச் சிறப்பாக மாற்றுத்திறனாளிகள் நாளில் ஆற்ற வேண்டிய மிகச்சிறந்த உரையை ஆற்றிச் சென்ற திரு ஜீவானந்தம் அவர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர், கலியாவு மேற்கு பிரதேச சபை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்காக சர்வதேச ரீதியிலே நியமிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர்களை நாங்கள் கண்ணு கருத்துமாக கருதி அவர்களை கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினத்திலே அதனை மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள். ஆகவே எமது இந்த மாற்றுத்திறனாளிகள் காணப்படுகின்ற ஒவ்வொருவரும்
கடவுளால் வழங்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்கள், அந்த உள்ளங்களை நாங்கள் நோகடிக்காமல் அவர்களை மேலும் பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலே தான் நமது அமைப்பினுடைய தலைவர் செயல் வீரராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எமது சிவகுமாரன் அவர்கள் இந்த அமைப்பை புலர் என்ற ரீதியிலே அவர்களை புலர வைக்க வேண்டும், அவர்கள் மழுங்கி போகக்கூடாது, புலர வேண்டும் என்ற அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து அந்த புலர் என்ற பெயரை அதற்கு சூட்டியிருக்கின்றார். தொடர்ந்து நமது நிகழ்வுடைய விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட்டு இந்து கல்லூரியினுடைய பிரதி அதிபர் கோகுல்ராஜன் அவர்களை அன்பாக 4 வார்த்தைகள் பேசுமாறு நம்முடைய கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வில் தலைமை தாங்குகின்ற புலர் அறக்கட்டளை நிதியத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற விருந்தினர்களே மற்றும் இந்த விசேடவையுடைய மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோர்களே, அனைவருக்கும் இந்த நாளில் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக இயலாமை என்பது எல்லோரிடமும் நாங்கள் இயலாமையை காண்கின்றோம். அதனை நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களில் அதனை பார்க்கலாம், ஒவ்வொரு வடிவங்கள். ஆனால் உண்மையில் எங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்ற பொழுது அவர்களை இயலாமை என்று நாங்கள் பார்க்கின்றோமே தவிர இயலாமை உடையவர்களுக்கு, ஆனால் இயலக்கூடியவர்களுக்கும் அவர்களுடைய உளரீதியாக மனரீதியாக இயலாமைகள் இருக்கின்றன. ஆகவே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாங்கள் அந்த இயலாமை என்பது இயல்பாகவே இருக்கின்றது. அதனை நாங்கள் வெளிப்படையாக ஒருவரிடத்துல வெளிப்படையாக காண்கின்ற போது நாங்கள் இயலாமை என்று அப்படி நாங்கள் அவர்களை பாவம் பார்த்தோ அல்லது அவர்களை படித்தோ நாங்கள் நடக்க வேண்டிய தேவை இல்லை. எல்லோருமே ஏதோ ஒரு வகை இயலாமை உடையவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் எத்தனையோ பேர் இன்று மருத்துவமனைகளில் எவ்வளவோ காசுகளை கொடுத்து மருந்துகளை வேண்டி தங்களுடைய வைத்தியத்துக்காக செலவழிக்கின்றார். அவர்கள் எல்லாம் இயலாமை உடையவர்கள் தான். எனவே நாங்கள் இயலாமை உடையவர்கள் என்று நாங்கள் அவர்களை எந்த ஒரு நபரை ஒதுக்காமல் நாங்கள் அவர்களை ஊக்குவிக்கின்ற நடவடிக்கைகளில் முக்கியமாக ஈடுபட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த அறக்கட்டளை, இந்த புலர் என்ற அறக்கட்டளை நிதியமானது பல்வேறுபட்ட கைங்கரியங்களை செய்து வருகின்றது. நிறைய உதவிகளை அந்த விசேட தேவையுடையவர்களுக்காக ஆற்றி வருகின்றார்கள். அதனை நாங்கள் மென்மேலும் எங்களாலும் இயன்ற உதவிகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்களும் முன்வர வேண்டும். அதற்கான ஒத்துழைப்புகளை எல்லோரும் உயர்ந்த மட்டங்களிலும் நாங்கள் அதனை ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் இந்த அறக்கட்டளை அமைப்பானது தொடர்ந்து தன்னுடைய பணிகளை முழுமையாக செய்ய வேண்டும் என கேட்டு எனக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். தனது
உற்சாகமூட்டு கருத்துக்களால் நமது புலர் அமைப்பை வருகை தந்தூரை நல்ல முறையிலே கருத்து கூறிய எமது அதிபர் உப அதிபர் பட்டியல் கல்லூரி திரு கோகலராஜன் அவர்களை அன்புடன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது அமைப்பினுடைய தலைவர் திரு தேவகுமாரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த அமைப்பினுடைய செயல் தொடர்பாக உங்களுக்கு கருத்துரை வழங்குகிறார்.